ஸ்மார்ட் விஷனோட அடுத்த பாடம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா listverse.com. ஸோ இந்த லிஸ்ட்வர்ஸ்னா என்ன, இதில் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் நான் உங்களை பேசிட்டு இருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா என்னைக்குமே இன்கம் அப்படின்றது வந்து எந்த வழியிலையும் எடுக்கலாம். ஸோ நல்ல ஒரு டேட்டா என்ட்ரி செய்கிறவங்க, டேட்டா என்ட்ரின்னு சொல்லி சொன்னால் நல்ல ஆர்டிக்கல் எழுதக்கூடியவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு சான்ஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து பெரிய ஒரு விஷயமே இல்லை. ஸோ ஈஸியான விஷயம். அந்த ஈஸியான விஷயத்தை எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்றத தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஈஸியான டெக்னிக்ல இதை யாரு வேணாலும் செய்யலாம், எவர் வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். அதுல எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. ஸோ 100% இது லெஜிட்டான வெப்சைட் உண்டு. அது மட்டும் இல்லாம பேபால் மூலமா தான் இவங்க பேமெண்ட் உங்களுக்கு பே பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்ல எப்படி ஒர்க் பண்றது, என்ன செய்யறது அப்படின்றத பார்ப்போம். முதலாவது இந்த வெப்சைட்ல நாங்க ஜாயின்ட் ஆனதுக்கு பிறகு நாங்க செய்யக்கூடிய வேலை வந்து இந்த பேஜ்ல கீழே போனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு உங்களுக்கு பார்க்கலாம் இங்கே ரைட் அண்ட் கெட் பெய்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கும். ரைட் அண்ட் கெட் பெய்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கான நீங்க என்ன செய்யணும் அப்படின்றது வந்து வரும். அதாவது நீங்க ஒரு டாப் 10 ஆர்டிக்கல் ஒன்று எழுதுறதுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து $100. ஸோ $100 என்னத்தை பத்தி எழுதுவோம், எப்படி எழுதுறது, என்ன என்ன சொல்ல வாரீங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. ஸோ இதுல என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப வேர்ல்ட்ல டாப் 10 வேர்ல்ட் டாப் 10 cricketers, top 10 football players, top 10 cities, top 10 in Sri Lanka, top 10 prime minister, presidents, blah blah blah. உங்களுக்கு எது வேணுமோ அதை உங்களுக்கு இங்க யூஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கு. நீங்க இப்படிதான் செய்யணும். இது வந்து ஈஸியான ஒரு மெத்தட். முதலாவது விஷயம் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் நீங்க ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதுறதுக்கு ஹெடின் ஒன்று மட்டும் தான் தெரியும். வேர்ல்ட் டாப் 10 நான் நினைப்போம் கிரிக்கெட்டர்ஸ்னு சொல்லி கிரிக்கெட்டர்ஸ் ரைட் கிரிக்கெட்டர்னு சொல்லி சொன்னோன்னா நீங்க அதுக்கு ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று கொடுக்கணும். வேர்ல்ட் டாப் 10 கிரிக்கெட்டர்ஸ் லிஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எடுக்க இயலாது. இதெல்லாம் நீங்க இங்கிலீஷ்ல கொடுக்கணும், தமிழ்ல கொடுக்குறது இல்லை. ஸோ இப்படிதான் டாப் 10ல நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் எவ்வளவு பேர் இருந்தாலும் எங்களுக்கு வந்து சரியான ரொம்ப டஃபா தான் இந்த செலெக்ஷனை நாங்க எடுத்திருக்கோம். ஸோ இதுல எங்க லிஸ்ட்ல 10வது இருக்கக்கூடியவர், 10th பொசிஷன்ல இருக்கக்கூடியவர்னு சொல்லிட்டு அவரது பேரை போடணும். ஸோ அவரை பத்தி ஒரு சின்ன ஆர்டிகல், இவர் இந்த ஊர்ல பிறந்தவர், இவ்வளவு ரன்ஸ் எடுத்திருக்காரு, இவ்வளவு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, இவ்வளவு இது ஆக்கியிருக்காரு, இதனால தான் இவர் பெஸ்ட் பிளேயர்னு சொல்றோம், இவர் இந்த கண்ட்ரியை சேர்ந்தவர், கடைசி இவரோட மேட்ச் இன்னைக்கு விளையாண்டாரு, இந்த நாள்ல விளையாண்டாரு, இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரா இல்லையா, அவர் நல்லா என்ன 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 இருக்காரு, அவர் இன்னும் அதே மாதிரி அதர் பெர்ஃபார்மன்ஸ்ல ஒர்க் விளையாடுறாரா இல்லையா, அந்த மாதிரி விஷயத்த போட்டீங்க. அதே மாதிரி நம்பர் 9க்கு வர நேரத்துல ஒவ்வொருத்தரா வந்து அப்புறம் நம்பர் 3, நம்பர் 2, நம்பர் 1 உங்களுக்கு தெரியும் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. குமார் சங்கக்கார, மஹில ஜெயவர்தன, லசித் மலிங்க, முத்தையா முரளிதரன் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும், பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சைட் அஃப்ரிடி, முகமது டமீர், அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மகேந்திர சிங் தோனி, விராட் கோலி, சச்சின் டெண்டுல்கர், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு உங்களோட டாப் 10 லிஸ்ட்டை தான் நீங்க போட போறீங்க தவிர அதுல எந்த இஷ்யூவும் வராது. ஸோ உங்களுக்கு நல்ல இதாக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டாப் 10 ஹிட்டர்ஸ், அதாவது சிக்ஸ் ரொம்ப தூரத்துக்கு ப்ளே பண்ணியிருக்கவங்க யாரு, அந்த லிஸ்ட் அப்படி கூட உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடலாம். இந்த லிஸ்ட்ல கட்டாயமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்க எழுதக்கூடிய லிஸ்ட் வந்து கட்டாயமா 1800 வேர்ட்ஸ் கட்டாயம் இருக்கணும். உங்களோட ஆர்டிகல் வந்து 1800 இது இருக்கணும். அது மட்டும் இல்லாம போட்டோஸ் அண்ட் பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் இந்த ரெண்டும் நீங்க போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்க இந்த ரெண்டும் இதுவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல வந்து ஆத்தர் கைட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ நீங்க இதையும் பார்த்துக்கொள்ளுங்க. இது வந்து ஆத்தர் கைட் வந்து உங்களுக்கு எங்களோட வீடியோக்கு கீழே டவுன்லோட் லிங்க்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இந்த 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 பிடிஎஃப் வந்து உங்களுக்கு எங்களோட டவுன்லோட்ஸ்ல இருக்கும். ஸோ நீங்க வந்து இதை இதாக கொள்ளுங்க. ஸோ இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு இதில் என்னத்தை பார்த்து இதாக்குறீங்க, டாப் 10 என்னது, என்ன செய்யணும், எல்லா விஷயமுமே இதில் இருக்குது. ஸோ நீங்கள் இதை இதாக்கிட்டீங்கன்னா ஸோ இப்படி கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது உங்களுக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கும். அப்படி உங்களுக்கு அங்கே தேடுறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் எங்களோட டவுன்லோட்ஸில் இருக்குது, உங்களுக்கு அதை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எப்படி சப்மிட் பண்றது, எப்படி ஒரு லிஸ்ட்டை சப்மிட் பண்றது, நாங்கள் இப்போ எழுதியெல்லாம் முடிச்சிட்டோம், எல்லாம் செஞ்சுட்டு எப்படி சப்மிட் பண்றதுன்றதை பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஈஸியாக பணிய போனீங்கன்னு சொல்லி சொன்னால் சப்மிட்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். லிஸ்ட் ஒன்று சப்மிட் பண்ண சொல்லி வந்திருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முதலாவது ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ வந்து நேட்டிவ் பீப்புள்ஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. நேட்டிவ் பீப்புள்னா இங்கிலீஷ் வந்து நல்ல நேட்டிவ் பேசக்கூடியவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஆனால்
நாங்க சரியான ஒரு டாப் 10 லிஸ்ட் ஒரு போட்டோம்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா எங்க லிஸ்ட்டை வந்து அப்ரூவ் பண்றதுக்கு மோஸ்ட்லி சான்சஸ் இருக்கு. நிறைய 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 பேர் இது வரைக்கும் எடுத்துக்கொண்டிருக்காங்க அப்படின்றதையும் சொல்ல வேணும். அடுத்து நாங்க எப்படி லிஸ்ட்டை போடுறோம்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது உங்களோட டீடைல்ஸ், உங்களோட நேம், ஃபுல் நேம், இமெயில் அட்ரஸ் வந்து இமெயில் அட்ரஸ் நார்மல் எது வேணாலும் போடலாம். ஆனால் பேப்பலுக்கான இமெயில் அட்ரஸ் சரியா போடணும். அப்புறம் உங்களோட டீடைல், உங்களோட எதை பத்தியான லிஸ்ட் அப்படின்ற டீடைல், சாரி உங்களை பத்தியான டீடைல். ஸோ சோஷியல் நெட்ஒர்க்ல உங்களை பத்தி என்ன போட்டிருக்க அந்த அந்த விஷயங்களை உங்களுக்கு இதாக்கணும். பணியை பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க, அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் என்ன செய்யணுன்றதை. அதே மாதிரி யுவர் டாப் 10 லிஸ்ட், டாப் 10 லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. லிஸ்ட் டைட்டில் என்ன, உங்களோட டைட்டில் என்னது, டாப் 10 கிரிக்கெட்டர்ஸ்னா டாப் 10 கிரிக்கெட்டர்ஸ். இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் உங்களோட ஃபுல் இதையும் போட்டு ஐ அக்ரி கொடுத்து சப்மிட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா சரி. ஸோ இதில் போட்டிருக்காங்க பாருங்க, உங்களுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். லிஸ்ட் மஸ்ட் பி யுவர் ஓன் ஒர்க், அதாவது உங்களோட ஒர்க்காக இருக்கணும், நீங்கள் உங்களோட இதாக இருக்கணும். ஸோ நான் உங்களுக்கு சொன்னேன் ஸ்டார்ட்லேயே, இது வந்து யாருக்கு வேணாலும் செய்யலாம், எவருக்கு வேணாலும் செய்யலாம், எழுத தெரிஞ்சாலும் செய்யலாம், எழுத தெரியாட்டியும் செய்யலாம். அதனால் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. ஸோ இதை வந்து ஈஸியாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்றத. ஸோ அதனால நீங்கள் இதை வந்து பெருசாக போட்டுக்க தேவையில்ல, அதே இது இப்படி ஓன் ஒர்க்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஓன் ஒர்க்காக இருக்கணும்னு எந்த வித அவசியமும் இல்லை. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சில டெக்னிக்ஸ், நாங்கள் ஏர்ன் பண்ணுற சில டெக்னிக்ஸ் இருக்கு. அந்த டெக்னிக்ஸ் மூலமா உங்களுக்கு இந்த விஷயத்தை ஈஸியாக செஞ்சுக்கலாம். கட்டாயம் டாப் 10 10 விஷயம் கட்டாயம் இருக்கணும், இல்லாட்டி உங்களோட இது வந்து அப்ரூவ் ஆகாது. அதே மாதிரி லிஸ்ட் ஷுட் பி ரெகுலர் 1800 வேர்ட்ஸுக்கு மேலே இருக்கணும். ரெகுலர்லி 1800 வேர்ட்ஸ் மேலே இருக்கணும். அதே மாதிரி இது வந்து விக்கிபீடியாவில் இருந்தோ வேற எங்கே இருந்தோ காப்பி பண்ண போட்டதாக இருக்கக்கூடாது. ஸோ நான் அதுக்கான சொல்யூஷனை சொல்லித்தரேன் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி. அடுத்து வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், காப்பிரைட் ஓனர்ஷிப், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இது ஈஸியான விஷயம். உங்களுக்கு ஒரு நாளைக்கு நான் இப்போ சொல்லித்தர டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏலும் ஒரு நாளைக்கு ஒரு சிங்கிள் டே, ஒரு நாள்ல வந்து கிட்டத்தட்ட $1000 வேணாலும் உங்களுக்கு ஏர்ன் பண்ணலாம். 1000 இதுவும் சரியா இருந்தால் உங்களுக்கு 10 ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு நாளைக்கு எழுதுறதுன்றது வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் நத்திங். ஏன்னு சொல்லி சொன்னால், நான் இப்போ சொல்லி தர போற அந்த டெக்னிக்ஸ் மிச்சமே லேசா இருக்கும் உங்களுக்கு இந்த வேலையை செய்யறதுக்கு. ஸோ இதுக்கு தேவைப்படுறது வந்து 2 விஷயம். ஒன்று வந்து யூடியூப், இன்னொன்று வந்து கூகுள் டாக். ஸோ நாங்கள் கூகுள் டாக்கை பார்த்துருவோம். கூகுள் டாக்குன்னு சொல்றது வந்து சாதாரண எங்களை இதில் இருக்கக்கூடிய வேர்ட் மாதிரி தான். ஸோ நீங்கள் கூகுள் டாக் தான் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கான ரீசன் நான் சொல்றேன். கூகுள் டாக். அதே மாதிரி நீங்கள் யூடியூப் போயிட்டு யூடியூப்ல டாப் 10 உங்களுக்கு டாப் 10 டாக்ஸ், டாப் 10 மூவிஸ், டாப் 10 சிங்கிள் சாங்ஸ் எது வேணாலும் எடுக்கலாம். ஸோ நாங்கள் எடுப்போம் டாப் 10 டாக்ஸை பற்றி. ஸோ டாப் 10 டாக்ஸ் நான் எடுத்துட்டோம். டாப் 10 டாக்ஸை பற்றி. ஸோ இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆன் பண்ணிக்கொண்டு இந்த வீடியோவை ஒன்று கேளுங்க. இதுக்கான இன்னொரு சொல்யூஷன் ஒன்று தரேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு அந்த சொல்யூஷனை தரதுக்கு வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், அது வேலை செய்தா இல்லையான்னு சொல்லி. இதை அப்படியே வேர்டாகவே மாற்றி தரலாம். வேர்டாக மாற்றி தந்து அப்படியே பார்த்து காப்பி பண்ண போட்டுறாதீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுங்க. ஸோ இதில் வந்து டாப் 10 இதை பற்றி போட்டிருக்காங்க, டாப் 10 டாக்ஸை பற்றி போட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலும் விளங்கும், டாப் 10 டாக்ஸை பற்றி போட்டிருக்காங்க. முதலாவது டாக் இதை பற்றி போட்டிருக்காங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், கூகுளில் போயிட்டு எங்களுக்கு சர்ச் பண்ணி அதை கொஞ்சம் வாங்கிட்டு மாற்றி இந்த டாகை பற்றி உங்களுக்கு சர்ச் பண்ணிட்டு இந்த டாகை பற்றி உங்களுக்கு இதை போடக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ சிலவங்க வந்து இந்த டாகை ஃபோட்டோவை போட்டு அந்த டாக் பற்றியான முழு விஷயத்தையுமே சொல்லுவாங்க. இப்படித்தான் இந்த டாக் வந்து இப்படி, இந்த டாக் இவ்வளோ காலம் வாழும், இந்த காலம் இதாகும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இதில் உங்களுக்கு சாதாரணமாக 100 வேர்ட்ஸ் இதாவினாலுமே உங்களுக்கு பெரிய ஒரு கணக்கு வந்துடும். ஏன்னு சொல்லி சொன்னால் அங்கே 1000 மாதிரி வந்துடும். 10 ஆர்டிகளுக்கு 1000 மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் வந்து 180-200 வேர்ட்ஸில் ஒன்றை கவர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுனீங்கன்னா சரி, அப்போ உங்களுக்கு 1800 வேர்ட்ஸில் ஈஸியாக கவர் பண்ணி கொள்ளணும். ஸோ இதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை. ஸோ இதை வந்து நாங்கள் இப்போ எங்களுக்கு நாங்கள் நினைப்போம், எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் வாய்ஸில் கேட்குறோம், இப்போ டைப் பண்ணணும். இப்போ டைப் பண்ணணும்னு சொல்லக்குள்ள தான் வர்ற ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி சொன்னால், டைப் பண்ணுறதுக்கு கஷ்டம். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு ஈஸியான ஒர்க்ஸ் தான் நாங்கள் எதிர்பார்ப்போம். ஸோ அதனால எங்களுக்கு டைப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
அதுக்கு தான் நாங்க யூஸ் பண்ற ஒரு டெக்னிக் என்னன்னு சொல்லி சொன்னால் உங்களோட டாக்ல blank பேஜ் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. கூகுள் டாக் அதில் blank பேஜ் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. blank பேஜ் ஒன்று எடுத்த பிறகு ஸோ நீங்கள் த்ரூவா டூல்ஸ் அதுக்கப்புறம் வாய்ஸ் டைப்பிங், ஸோ அதுக்கு போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நீங்கள் இங்கிலீஷில் பேச வேண்டியதான். ஸோ ஹவு டு மேக் மணி ஆன்லைன் அந்த 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 இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பேச வேண்டியதான். எனக்கு டைப் ஆகுது இல்லை என்ன ரீசன் சொல்லி சொன்னால் நான் ஆல்ரெடி ஒரு ரெக்கார்டிங்கில் தான் இருக்கேன். ஸோ அந்த மைக்ரோஃபோன் மட்டும் தான் என்ன ஒன்றில் இருக்குது. ஸோ அதனால தான் என்ன ஒன்றாகாமல் இருக்குது. என்ன அதான் மெயின் ரீசன். ஸோ இந்த சிஸ்டம் உங்களுக்கு யூஸ் பண்ணி எவ்வளோ வேணாலும் எத்தனை வேணாலும் உங்களுக்கு டைப் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கும். உங்களுக்கு இதை வந்து நீங்கள் எவ்வளோக்கு இதை வந்து உங்களுக்கு ஈஸி. ஒரு நார்மலாக வந்து இப்போ இருக்க எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் வேணும். ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த விஷயத்தெல்லாம் இதாக்கி வச்சுக்கிட்டு இல்லாட்டி ஒரு நோட்டில் எழுதி வச்சிருக்கதோ இல்லாட்டி அதை கொஞ்சம் மாற்றி வச்சிருக்கதோ அதை வச்சுக்கிட்டு இல்லாட்டி அந்த நீங்கள் வாய்ஸில் கேட்குறத சரி ஹேண்ட் ஃப்ரீ ஒன்று அடிச்சுட்டு சரி அதை கேட்குறத அப்படியே உங்களோட மைக்கு முன்னாடி நீங்கள் பேசுங்க. ஸோ இப்படித்தான் ஏர்ன் பண்ணுறது, ஹவு டு மேக் மணி ஆன்லைன் சொல்லி சொன்னால் இது தான் டெக்னிக், இப்படி தான் இதாக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய டாபிக் இருக்கு தானே, நீங்க எடுக்கக்கூடிய டாபிக் ஏற்ற மாதிரி நீங்க வந்து அவங்களோட ஸ்பீச்சை கொடுங்க. ஸ்பீச்சை கொடுத்தோன்னே அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சரியா இதாயிரும். எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அதை கொண்டு போயிட்டு அப்படியே காப்பி பண்ணி அவங்களோட லிஸ்ட் வேர்ட்ஸ்ல இருக்க சப்மிட்டர் லிஸ்ட் அப்படின்ற இந்த இடத்துல வந்து சப்மிட் பண்ணா போதும். ஸோ சப்மிட் பண்ணால் உங்களுக்கு வந்து மேபி நாங்கள் யோசிப்போம், நீங்கள் ஒரு 10 சப்மிட் பண்ணுறீங்க, ஒரு 2 அப்ரூவ் ஆகி உங்களுக்கு இதாக்கினாலும் ஒரு நாளைக்கு உங்களோட இன்கம் வந்து கிட்டத்தட்ட 40,000 இன்கம் ஒன்று உங்களுக்கு எடுக்கக்கூடிய சான்சஸ் இருக்கும். கிட்டத்தட்ட 40,000. ஸோ 40,000 ஒரு நாள்ல ஏர்ன் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கு. நல்ல லிஸ்ட் சப்மிட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு டேலண்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து ஈஸியா உங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாங்க எக்ஸாம்பிளுக்கு நாங்க ஒன்று பார்ப்போம் டாப் 10 எந்த மாதிரி வருதுன்னு சொல்லி. ஸோ ஹியூமன்ஸ்ல வந்திருக்கு டாப் 10. ஸோ ஃபெயிலிங் அட் த டிண்டர், ஹியர் த 10 சர்ப்ரைசிங் திங் தட் மேக் யூ லெஸ் அட்ராக்டிவ் டு அதர்ஸ். ஸோ என்னன்னு பார்ப்போம். டாப் 10ல இருக்க விஷயங்களை பாருங்க இவ்வளோ தான் அந்த வேர்ட். டாப் 10 சொன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அவ்வளோ தான் போகுது. ஸோ 2வது சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ போகுது, 3வது சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ போகுது பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும். இவ்வளோ தான் அவங்க உண்மையிலுமே சப்மிட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு வந்து $100 அவருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கும். ஸோ அவர் $100 அவருக்கு அக்கௌண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு பேப்பர் அக்கௌண்ட்டுக்கு அப்பயே ரிலீஸ் ஆயிரும். அதுதான் இதுல இருக்க மெயின் விஷயம். உங்களோட லிஸ்ட் அப்ரூவ்னு சொல்லி சொன்னா இப்போ அப்ரூவ் இப்போ இந்த நிமிஷம் அப்ரூவ்னு சொல்லி சொன்னா இந்த நிமிஷமே உங்களோட வந்து பேமெண்ட் இதுக்கு போயிடும். சாதாரணமாக யோசிப்போம், நான் எங்களுக்கு வந்து சாதாரண 10 போடையிலன்னு வச்சுக்கொள்ளுமே. 10 போடையிலன்னு சொல்லி சொன்னா நாங்கள் 10 போட்ட போறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, 10 இது போட்டதுக்கு போறோம், 10 இது போட்டதுக்கு போறோம், 10 அப்ரூவ் ஆகிடுச்சுன்னு சொல்லி சொன்னால் 1,90,000 மாதிரி இன்கம் உண்டு உங்களுக்கு ஈஸியா இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால சும்மா டைமை வேஸ்ட் பண்றதை விட இந்த மாதிரியான இதுகளை இதாக்குனீங்கன்னா மிச்சம் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ வந்து இன்னொரு வீக்குள்ளுக்கு போடுறேன். யூடியூப்ல இருக்கக்கூடிய வீடியோவை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி வேர்ட்ஸ்ல இங்கிலீஷ்ல வேர்ட்ஸ்ல எடுக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு. ஸோ இப்போ இந்த டைம் பார்த்தாது அதை சொல்லி தரதுக்கு. ஸோ அது கொஞ்சம் பெரிய சிலபஸ் உண்டு. ஸோ நான் அதையும் இதாக்கி உங்களுக்கு நான் போட்டு விடுறேன். ஸோ உங்களுக்கு அப்போ அதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு லேசாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் உண்மையாக சொல்லணும்னு சொல்லி சொன்னால் லிஸ்ட் வேர்ஸில் வந்து நிறைய இன்கம் எடுத்திருக்காங்க, நிறைய பேர் இன்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் நிறைய பெரிய இன்கம் ஒன்று எடுக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. உங்களுக்கு விருப்பமான கேட்டகரிஸில் போடையிலும் ஜென்ரல் நாலேஜ், ஹிஸ்ட்ரி, லைஃப் ஸ்டைல்ஸ், அப்புறம் சயின்ஸ், சொசைட்டி, இதெல்லாம் நிறைய இதாக்கலாம், நிறைய உங்களுக்கு இதாக்கலாம். ஸோ இதை வந்து சரியாக நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு 100% உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் ஒன்று எடுக்கலும். இதை பார்த்தீங்கன்னா சரியும் ஹிமான்ஷு சர்மா அப்படின்னு சொல்லித்தான் ஒருத்தர் தான் போட்டிருக்காரு. ஹிமான்ஷு சர்மான்னு சொல்லி இவர் வந்து கண்டிப்பாக இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் தான் இருப்பார். எங்கே இருந்தாலும் காப்பி பண்ணி தான் கொண்டாந்து போட்டிருப்பாரு. ஸோ இதைத்தான் டெக்னிக். எல்லாரும் மாதிரி அல்லட்டி போட்டுட்டு பெரிய சிலபஸ்ல இறங்கி வேலை செய்யறதை விட இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்ல உங்களுக்கு இதாக்கலாம். இது வந்து டாப் 15 லிஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், டாப் 15 லிஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இதுகளுக்கு அமௌண்ட் கொஞ்சம் கூட கிடைக்கக்கூடிய சான்சஸ் கூட இருக்கும். ஆனால் இப்போ இல்லை, ஸ்டார்ட்ல உங்களுக்கு கொடுத்துருக்கதை வந்து நீங்கள் சரியாக யூஸ் பண்ணால்தான் உங்களுக்கு அதை வந்து இதாக்கக்கூடிய சான்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து லிஸ்ட் வேர்ஸ் நாங்கள் பார்த்தோம். லிஸ்ட் வேர்ஸை பற்றி லிஸ்ட் வேர்ஸ் மிச்சமே லேசான சப்ஜெக்ட். ஸோ உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களோட டைமை வீணாக்காமல் இந்த மாதிரி ஒரு இதில் இறங்க. இந்த ஒரு ஜாப்ல டேட்டா என்ட்ரின்னு கொஞ்சம் தலைமாறுற எல்லாருக்குமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த பாடத்தில் இறங்க. இதுதான் உங்களோட ரியல் டேட்டா என்ட்ரி. இதே மாதிரி தான் இன்னொரு பாடம் இருக்கு. ஸோ அந்த பாடத்தை பற்றியும் நாங்கள் பார்த்துருப்போம்.
ஸோ பார்ப்போம், சில நேரத்தில் பார்ப்போம், சில நேரத்தில் பார்த்துருப்போம். ஸோ இந்த இந்த இதை வந்து நீங்கள் வந்து 100% செஞ்சீங்கனாலே உங்களுக்கு இதுல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு $1000 மாதிரி ஏர்ன் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ சில நேரத்தில் உங்களுக்கு ஃபுல் டைம் ஒர்க்கராக இருந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணக்கூடிய இருந்து இந்த 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 இதையும் நீங்க எல்லா டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி ராவாவுக்குள்ள, அதாவது நைட் டைம்ல உங்களுக்கு தேவையான எதனா இதை பேச போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 30 ஆர்டிகல் எடுத்து வச்சுட்டீங்க. 30 ஆர்டிகல் எடுத்து வச்சுட்டு வெள்ளக்காட்டியம் ரெடி ஆகுறீங்க. அதாவது மார்னிங்ல ரெடி ஆகி அவங்களோட இதை போடுறீங்க. ஏன்னா இந்த மாதிரி டைப் பண்றதுக்கு இதாக்குறீங்க. வாய்ஸ் ரெக்கார்டை போட்டு நீங்க பேசிட்டே போறீங்க, அது டைப் ஆகுது. நீங்க கடைசியில் எல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லி ஒருத்தருக்கும் பாக்குறீங்க, சப்மிட் பண்றீங்க அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லி ஒரு 30 லிஸ்ட்டை போட்டோம். 30 லிஸ்ட்டை போட்டு 25 லிஸ்ட் அப்ரூவ் ஆகினால் உங்களுக்கு அதே நாள்ல உங்களுக்கு $2500 கிடைக்கும். $2500 சொல்லி சொன்னால் இன்றைக்கு ஸோ நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சிலவங்களோட இது வந்து ஒரு 6 மாசம் சம்பளம்னு கூட சொல்லுவோம். சிலவங்களோட 6 மாசம் சம்பளம், 7 மாசம் சம்பளங்கள்லாம் கூட எந்த அளவுக்கு வராது. 4,50,000 ஒரே நாள்ல உங்களுக்கு ஏர்ன் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் இதுதான். நாங்க ஒரு நாள் கஷ்டப்பட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த மாசமே உட்கார்ந்து தின்னலாம். ஸோ இதுதான் உண்மையான விஷயம். ஸோ ஈஸியா விளங்கிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே ட்ரை பண்ணலாம் இது. அதனால இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இதுல உங்களுக்கு 100% இன்கம் கொண்டு போறதுக்கு சான்சஸ் ரொம்ப 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 அதிகமாக இருக்கு. ஸோ இதோட எங்களோட இந்த லிஸ்ட் வேர்ஸ் பாட முடியுது. ஸோ நான் சொன்ன இன்னொரு அப்டேட் ஒன்று வர இருக்குன்னு சொல்லி, ஸோ அந்த அப்டேட் வந்தாலும் நான் உங்களுக்கு வீடியோவை போடுவோம். ஸோ அது வரைக்கும் எங்களுக்காக வெயிட் பண்ணுங்க. அடுத்த பாடத்துகளையும் பாருங்க. இந்த வாரத்தை கட்டாயம் செஞ்சு பாருங்க. இது உங்களுக்கு கண்டிப்பா